அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம புகழ்பெற்ற தமிழ் புலவர் காலமேகத்தோடு சிலிர்க்க வைக்கிற புத்தி கூர்மையை பற்றி தான் அலச போகிறோம். வரலாறு முழுக்க எத்தனையோ அறிஞர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனா தன்னிடம் வீசப்பட்ட வார்த்தைகளையே தனக்கான ஆயுதமா மாற்றி எதிரிகளை அப்படியே ஆடிப்போகச் செய்த ஒரு மாபெரும் கவிஞரோட மனசுக்குள்ள நாம இப்போ எட்டி பார்க்க போறோம். இது வெறும் பழங்கால கவிதை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. எதிரிகளை சற்றும் பேச விடாம செக்மேட் செய்த ஒரு வரலாற்று மைக் டிராப் மூமெண்ட். வாருங்கள் உள்ளே போகலாம். முதல்ல காலமேகத்தோட அந்த வித்தியாசமான சுபாவத்தை பற்றி பாப்போம். அவர் அமைதியானவரா இல்ல ஆபத்தானவரா? காலமேகத்தோட ஆளுமையில ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. அவர் எப்பவுமே வாலண்டியரா போய் யார்கிட்டயும் வம்புக்கு நிக்க மாட்டார். அடுத்தவங்க அறிவை சோதித்து பார்க்கணுங்கிற எந்த அவசியமும் அவருக்கு இருந்ததில்ல. ஆனா அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவரை யாராவது பொறாமையில சீண்டினா அவ்வளவுதான். அவங்கள முழுசா வீழ்த்தாம, அவங்க கர்வத்தை அடக்காம ஒருபோதும் விடமாட்டார். இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இத புரிஞ்சிக்க மூல நூல்ல ஒரு அருமையான உருவகம் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய உறுதியான கர்சுவர் மேல நீங்க ஓங்கி ஒரு பந்த அடிச்சா என்னாகும்? அது எந்த அளவுக்கு வேகமா போகுதோ அதை விட அதிக வேகத்துல திரும்பி வந்து அடிச்சவனையே பலமா தாக்கும் இல்லையா? காலமேகமும் எக்ஸாக்டா அப்படிதான். அவரை ஈஸியா ஜெயிச்சுடலான்னு நினைச்சு வந்தவங்க கடைசியில ஏண்டா இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்னு கதற அளவுக்கு அவரோட பதிலடி ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் கிட்ட பொறாம பிடிச்ச சில புலவர்கள் வம்பிழுக்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அது என்ன திட்டம்னு பாப்போம். காலமேகத்தை எப்படியாவது மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு அவங்க ஒரு 3 கட்ட சதி திட்டத்தை தீட்டினாங்க. முதல்ல சுத்தமா லாஜிக்கே இல்லாத ஒரு பாட்டோட கடைசி வரிய, அதாவது ஈற்றடிய அவர்கிட்ட குடுக்கறது. ரெண்டாவது, அந்த வரிய வச்சு பாட்டை முடிக்க முடியாம அவர் திணறத எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது. மூணாவது, இவருக்கு ஒண்ணுமே தெரியல, இவர் ஒரு தோத்து போன கவிஞர்னு பட்டங்கட்டி அவர் இமேஜ டோட்டலா டேமேஜ் பண்றது. இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அவங்க குடுக்க போற அந்த சவாலான வரிக்கு அவங்களுக்கே எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாது. சரி, அப்படி என்னதான் ஒரு தப்பிக்க முடியாத வலைய அவங்க விரிச்சாங்க? அந்த முரண்பாடான சவால் என்ன? ரொம்ப நேரம் யோசிச்சு காலமேகம் எந்த பக்கமும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு ஒரு வரிய கண்டுபிடிச்சாங்க. அதுதான் குடத்திலே கங்கை அடங்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அபத்தமான வரி இது! பிரம்மாண்டமா பெருக்கெடுத்து ஓடுற கங்கை நதி எப்படிங்க ஒரு சின்னஞ்சிறிய குடத்துக்குள்ள அடங்கும்? உன்ன அவர் பாட்டிய பாட முடியாம தோத்து போகணும், இல்லைனா எதுகை மோனைக்காக அர்த்தமே இல்லாத ஒரு பாட்டப் பாடி மாட்டிக்கணும். இதுதான் அவங்களோட திட்டம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த வரி குடுக்கப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? குடுத்த வார்த்தைகளை மாத்தக்கூடாது, ஆனா அந்த அபத்தமான வரிய அர்த்தமுள்ள ஒரு கவிதையா முடிக்கணும். கங்கைய ஒரு குடத்துக்குள்ள எப்படி அடைக்க முடியும்? இது நிஜமாவே சாத்தியமா? ஆனா அங்க நடந்தது வேற. காலமேகத்தோட அந்த மின்னல் வேக பதிலடி என்னன்னு இப்போ பாப்போம். அந்த புலவர்கள் சவால சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஒரு செகண்ட் கூட யோசிக்காம காலமேகம் ஒரு பாட்டை பாடினார். விண்ணுக்கடங்காமல் வெற்புக்கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவன் சடாமக் குடத்திலே கங்கை அடங்கும். அதாவது வானம், மலை, பூமின்னு எதுக்குமே அடங்காம பிரம்மாண்டமா வந்தாலும் அந்த மாபெரும் கங்கை நதி சிவபெருமானோட அந்த சடைமுடிங்கிற குடத்துல ரொம்ப ஈஸியா அடங்கிடும்னு அசால்ட்டா பாடி முடிச்சார். இங்கதான் அவரோட அந்த ஜீனியஸ் மூவ் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல விண் வெற்புங்கிற வார்த்தைகள் மூலமா கங்கையோட பிரம்மாண்டத்தை நிலைநிறுத்துறார். அப்புறம் கவனிங்க, சடாமகுடம், அதாவது சிவபெருமானின் சடைமுடி. இந்த வார்த்தைய வெண்பாவோட இலக்கணப்படி பிரிக்கும்போது சடாமா அப்படிங்கிறது முந்தே வரியிலையும், குடம் அப்படிங்கறத அவங்க கொடுத்த குடத்திலேங்கிற வார்த்தையோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிடுச்சு. அவங்க வச்ச பொரியே ஒரு அழகான ஆன்மீக காட்சியா மாத்திட்டார். இதுதாங்க உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். இத கேட்டதும் அவரை அவமானப்படுத்த வந்த அந்த புலவர்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சுத்தமா உறைஞ்சு போயிட்டாங்க. லிட்ரலா மூக்குல விரல வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான திறமை முன்னாடி அவங்களோட கர்வம் சுக்கு நூறா உடைஞ்சு தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில உங்ககிட்ட இருக்கிற உண்மையான பலம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்ல இருக்கா? இல்ல அந்த வார்த்தைகளை நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா வளைச்ச பயன்படுத்துறீங்கிறதுல இருக்கா? பிரஷரான சிச்சுவேஷன்ல உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வோடு சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள்.